வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, என்ன எதிர்பார்த்தோன்றது பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 1 மணி நேர சார்ட். எப்போதுமே வீக்லி அனாலிசிஸ்க்கு நம்ம 1 மணி நேர சார்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் இங்கே ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்குது. நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ கீழே நீங்கள் டேட்டும் டைமும் பார்க்கலாம். இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்க இடம்லாம் ஒவ்வொரு வாரத்துடைய ப்ரைஸ் ஓப்பனிங். அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டிசம்பர் 2ஆம் தேதி எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா 246 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம கடந்த 2 வாரமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அப்படி அப் ட்ரெண்ட் போச்சுன்னா 252 மற்றும் அதுக்கப்புறமா 256 கூட ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதுக்குண்டான பேஸ் சப்போர்ட் 242. சரி, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். 245 பக்கமாக ஓப்பன் ஆன நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துல ரொம்ப கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. பாருங்கள், டிசம்பர் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப நேரம் யோசித்து திருப்பி மேலே புஷ் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி வாரமும் இதே இடத்துல தான் 244, 45 இந்த இடத்துல ரொம்ப கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டிசம்பர் 3ஆம் தேதி கரெக்டாக பாருங்கள் மேலே போயிட்டு முதல் டார்கெட்டாக எதிர்பார்த்த 250 20 ரீச் பண்ணிவிட்டு 251 பக்கமாக போயிருக்கு. மறுபடியும் இந்த அதில் ஒரு ட்ராப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 245 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்கு. திருப்பியும் பாருங்கள், கீழேயும் ஒரு ட்ராப் 245 திங்கக்கிழமை எங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போச்சோ அதே இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து கண்டினியூஸாக மேலே போய் நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டான 252 20 மற்றும் அடுத்த டார்கெட்டான 256 அதுக்கு மேலேயும் போய் 258 60 வரைக்கும் போயிட்டு 253 40 க்ளோசிங் வந்திருக்கு. அதனால் போன வாரம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ஒரு நல்ல அளவு பையிங் இருந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த டார்கெட் எல்லாமே அச்சீவ் ஆகிருக்கு. சரி, இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீக்லி ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பண்ணிவிடுவோம். போன வாரத்துடைய ப்ரைஸ் ஓப்பனிங் இதுதான். போன வாரம் ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முந்தின வாரம் ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம். புதுசாக லோ க்ரியேட் ஆகலை. பாருங்கள், முன்னாடி வாரம் லோ இதுதான், போன வாரம் லோ க்ரியேட் ஆகலை, சந்தேகமே இல்லை. புதுசாக ஹை க்ரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸோடைய க்ளோசிங் போன வாரம் க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்ன காட்டுது? மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றது காட்டுது. சரி, இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரமும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு சாதகமாக இருக்குன்றதை எதிர்பார்ப்போம். கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க அப்பப்போ இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு கொஞ்சம் பவுன்ஸ் பேக் கொடுக்குறப்ப நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். இல்லை நேச்சுரல் கேஸோட ஃபுல் ட்ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த வாரத்துடைய டார்கெட் நம்ம பெருசாக வைக்கல, 261 20 அப்படின்ற டார்கெட்டை ரீச் பண்ணோம். அதுக்கு உதவியாக இருக்க போகிற முக்கியமான சப்போர்ட் இடம் 246. இந்த 246 பக்கம் மூவிங் ஆவரேஜும் இருக்குது. இந்த 246 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்க்கு வரும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அப்புறப்போ நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக மேலே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி 217 லோ க்ரியேட் பண்ண நேச்சுரல் கேஸ் இப்போ 258 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட் கிட்ட மேலே போயிருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நடந்த ப்ரைஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப திணறி மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஒரே ஷாட்டில் மேலே போகலை. அதனால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க ஒவ்வொரு சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பையிங் இருந்து மார்க்கெட் 2-3 பாயிண்ட் மேலே போகும். அதில் ப்ராஃபிட் புக் பண்ணி மறுபடியும் கன்சாலிடேட் ஆக வச்சுட்டு திருப்பி ட்ரேட் பண்ணலாம் நேச்சுரல் கேஸில். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த 246 தான் நமக்கு பாட்டம் சப்போர்ட்டு. இந்த 246 கீழே ப்ரைஸ் வந்துடுச்சு அப்படின்னா நேச்சுரல் கேஸ் ப்ரைஸ் கீழே விழுந்துடும். ஆனால் இந்த 246 வரைக்கும் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். எதிர்பார்க்குற டார்கெட் பெருசு இல்லை, 261 20. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 2 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம் இந்த ப்ளூ கலரில். இந்த ட்ரெண்ட் லைன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடி காட்டின மாதிரி நவம்பர் 5ஆம் தேதி க்ரியேட் ஆன லோவும் நவம்பர் 19ஆம் தேதி க்ரியேட் ஆன லோவும் வச்சு ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். இதுவும் இன்டாக்டாக போயிட்டுருக்கு. மற்றும் இந்த நவம்பர் 20ஆம் தேதி ஃபார்ம் பண்ண லோ வச்சு மற்றும் அதோடைய டிசம்பர் 5ஆம் தேதி ஃபார்ம் பண்ண லோவையும் வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம்.
ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த அப் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மேல் நோக்கி போகும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.